ஃபர்ஸ்ட் இவ்வளோ நேரம் நான் வந்து பொங்கல் கிளீனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் இப்போ வந்து லஞ்சு நான் சிம்பிளாக தான் செய்துக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் பொங்கல் கிளீனிங்க்கு. அதனால் லஞ்சு என்ன பண்ணேன், சிம்பிளாக ஒரே இந்த சாம்பார் வெங்காய குழம்பு பண்ண போகிறேன். வெங்காய குழம்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். நான் கொஞ்சமாக 2 பேருக்கு தகுந்த மாதிரி தான் சேர்க்குறேன். வெங்காய குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். முழு வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சுக்கிறேன். சாம்பார் வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வெங்காய குழம்பு, வெங்காய குழம்புன்னு சொன்னால் சாம்பார் வெங்காயம் போடுறதுனால சாம்பார் வெங்காய குழம்பு சொல்கிறேன். நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சீக்கிரமாக செய்து முடிக்கிறத வேலை ரொம்ப பொருட்கள் ரொம்ப தேவையில்லை. வெறும் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். கடுகு, எண்ணெய், இவ்வளோ தான் தேவை. எக்ஸ்ட்ரா ஐட்டம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நான் வந்து டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் பொங்கல் கிளீனிங்க்கு. லஞ்சு வந்து வீட்டில் செய்ய சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். காலையுமே டிஃபன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டேன், இட்லி. அதனால் இப்போ மத்தியானம் லஞ்சு செய்தே ஆகணும். அதனால் நான் வந்து இப்போ லஞ்சு அப்பளமும், அதாவது கலர் வத்தல் பொரிச்சிட்டு கலர் வத்தல் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சிம்பிளான வெங்காய குழம்பு பண்ணுறேன். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வெங்காயத்தை அரைக்கவும் போகிறதில்ல, முழுசாக போட போகிறதில்ல. நான் வந்து குட்டி உரலில் வச்சு கொஞ்சமாக தட்டி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக ஒன்றும் பாதியமாக நான் தட்டி எடுத்துக்க போகிறேன். நல்ல மசியெல்லாம் அரைக்க போகிறதில்ல. இப்போ நிறைய அரைச்சிக்கலாம். வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன். இதில் ஒன்றும் பாதியமாக நான் நசிக்கிறேன். வெங்காய குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எனக்கு சொல்லுவீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லணும் கமெண்ட்ஸில். இது சடனாக செய்கிறது, அதாவது வேகமாக குயிக்காக செய்கிற குழம்பு. இது எவ்வளோ குயிக்காக செய்யணும் செய்துலாம். தக்காளியும் கொஞ்சம் அப்படியே நசிக்கிறேன். சும்மா லைட்டாக தக்காளி வெங்காயத்தை லைட்டாக ஒன்றும் பாதியமாக நசுக்கினா போதும், ரொம்ப வேண்டாம். கடை அடுப்பில் வைக்கலாம். காலிஃப்ளவர் வறுத்தேன், அந்த எண்ணெய் தான் இப்போ எடுத்துக்கிறேன் வத்தல் வறுக்கிறதுக்கு. சூடாகும் எண்ணெய் சரி போட்டுப்போம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நிறைய போட்டதுனால விரியறதுக்கு இடம் இல்லை. அந்த இது வத்தல் கலரு அப்போ கூட வறுபட்டுரும். இந்த வத்தலை மண்ணில் கூட வறுப்பாங்க. சுத்தமான ஆற்று மணல் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி கடையில் போட்டு அதில் கூட வத்தல் வறுப்பாங்க. அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் வந்து வேர்க்கடலை வறுப்பாங்க மண்ணில். இப்போ வத்தல் கூட வறுக்கிறாங்க. அந்த காலத்தில் வறுத்தாங்களா என்ன எனக்கு தெரியல. எங்கள் காலத்தில் வேர்க்கடலை வறுத்து தந்தாங்க அம்மா. இப்போ வந்து வத்தல் கூட கலர் வந்து மண்ணில் வறுக்கிறாங்க. மண்ணெல்லாம் ஒட்டாது. ஆனால் அந்த வத்தலில் தான் இது கொஞ்சம் கரிஞ்சிச்சு. ஆனாலும் எண்ணெயில் பொரித்த பிறகு நல்லா தான் இருக்கும். கரிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப கரியக்கூடாது வத்தல்லாம். இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த முழு வெங்காயம். அதுக்கப்புறமா 2 வரமிளகா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை கொஞ்சம். அடுத்தது நாம் ஒன்றும் பாதியமாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், அதுவும் வதங்கட்டும். நான் வந்து கொஞ்சமாக தான் குழம்பு பண்ண போகிறேன். அதனால் சின்ன கடையில் பண்ணிப்பேன். இதே போதும், 2 வேலைக்கும் போதும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன்.
கல்லுப்பு, தக்காளி போட்டுக்கிறேன். இதுவும் ஒன்றும் பாதியமாக ஆறு இது பண்ணிட்டு தக்காளி. இந்த உருளை கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த உருளை கழுவின தண்ணி இதில் நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆயிடணும். அந்த பதத்தில் வரும்போது தான் கொஞ்சமாக புளி ஊற்றணும். நம்ம வெங்காய குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா வெங்காயம் தக்காளிலாம் தெரியவே கூடாது, அந்த அளவு இது நல்லா வேகணும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம புளி ஊற்றிக்கிட்டால் போதும். வெங்காய குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செய்து. செம்ம. இந்த வெங்காய வாசனை பார்த்து வடகம் மாதிரி இருக்குது, வடகம் குழம்பு மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. குழம்பு கொதிக்குது. கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிறேன். சுவையான வெங்காய குழம்பு தயாராகிடுச்சு. உங்களுக்கு தண்ணி பதத்துக்கு வேணாமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. அப்படி இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கெட்டியான பதம் வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக வெந்தயம் போட மறந்துட்டேன், அதனால் வெந்தயம் போட்டுப்போம். வெந்தயம் போட்டு அவ்வளோ வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக நான் வெந்தயம் போட்டுக்கிறேன், அது அப்படியே வெந்துடும். இது வந்து கஸ்தூரி மேத்தி, இதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்டான வெங்காய குழம்பு தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் இந்த வெந்தயமும் கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கஸ்தூரி மேத்தி வெந்தயம்லாம் ஒன்று தான். வெந்தயம் விளைஞ்சி வந்த செடியிலேருந்து எடுக்கிறது தான் அந்த இலை தான் கஸ்தூரி மேத்தி. செம்ம டேஸ்ட்டு. இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.